வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். நம்மளோட சேனலில் வரிசையாக இந்திய குடியரசுத் தலைவர்களோட வாழ்க்கை வரலாறை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் 11 குடியரசுத் தலைவர்களோட வாழ்க்கை வரலாறை ஏற்கனவே நம்மளோட சேனலில் போட்டிருக்கோம். இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்துட்டு போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்ம 12வது குடியரசுத் தலைவராக யாரோட பார்க்க போகிறோன்னா பிரதிபா பாட்டில் அவர்களோட வாழ்க்கை வரலாறை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு நாட்டோட முன்னேற்றத்தை அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்காங்கன்றதை வச்சு தான் எடை போட முடியும் அப்படின்னு சொன்னவர் தான் டாக்டர் B.R. அம்பேத்கர். அப்படிப்பட்ட இந்திய தேசத்தோட மிக உயரிய முதல் குடிமகன் அப்படிங்கிற அந்த ஜனாதிபதி நாற்காலியில் சுதந்திரம் அடைஞ்சு 60 வருஷங்களுக்கு அப்புறமா ஒரு பெண் அமர்ந்தாங்க. அவங்க தான் இந்தியாவின் முதலாவது பெண் குடியரசுத் தலைவர் பிரதீபா தேவி சிங் பாட்டில். ஒட்டுமொத்த இந்திய பெண்களுக்கும் குறிப்பாக சொல்லணும்னா அரசியலுக்கு வரணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இவங்களோட வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய பாடம். இவங்க எப்படி சாதாரண வழக்கறிஞராக இருந்து இந்தியாவின் முதல் குடிமகளாக மாறினாங்க, இவங்க சந்தித்த சவால்கள் என்ன, இவங்க பதவி காலத்தில் வெடித்த பயங்கரமான சர்ச்சைகள் என்னென்ன, இதையெல்லாம் முழுசாக நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரதீபா பாட்டில் அவர்கள் 1934 வருஷம் டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜல்கான் மாவட்டத்தில் இருக்கிற நடக்கோன் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் பிறந்தாங்க. இவங்களோட தந்தை பெயர் ஸ்ரீநாராயண ராவ். அப்படியே இவங்களோட ஆரம்பகால கல்வியை எடுத்துக்கிட்டோம்னா ஜல்கானில் இருக்கக்கூடிய எம்ஜே கல்லூரியில் ரொம்ப சிறப்பாக படித்து டேபிள் டென்னிஸ் போன்ற விளையாட்டுகள்லையுமே சாம்பியனாக திகழ்ந்திருக்காங்க. அங்கேயே அவங்களோட MA டிகிரியையுமே வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு சட்டத்துறையின் மீது ஆர்வம் வர மும்பையில் இருக்கக்கூடிய புகழ்பெற்ற அரசு சட்டக் கல்லூரியில் LLB பட்டம் பெற்றாங்க. படிப்பு முடித்ததும் சும்மா இருக்கலை. ஜல்கான் மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரு திறமையான வக்கீலாகவும் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த காலத்தில் ஒரு பெண் சட்டப்படிப்பு படித்து வக்கீலாவது எவ்வளவு பெரிய விஷயம்னு யோசிச்சு பாருங்க. அது மட்டும் இல்லாமல் ஏழை எளிய பெண்களுக்கு இலவச சட்ட உதவிகளையும் செஞ்சு சமூக சேவையிலையுமே ஆர்வம் காட்டினாங்க. சமூக சேவையில் ஆர்வம் இருந்ததால் இவங்களுக்கு மிக இளம் வயதிலேயே அரசியல் கதவுகள் திறந்துச்சு. தன்னோட 27 வயசில், அதாவது 1962 வருஷம் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியில் இணைஞ்சு ஜல்கான் தொகுதியில் இருந்து மகாராஷ்டிரா மாநில சட்டமன்ற உறுப்பினராக, அதாவது MLAவாக முதலாக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அங்கே ஆரம்பித்த இவங்களோட அரசியல் பயணம் அடுத்த 20 வருஷங்களுக்கு மேலாக ஏறுமுகமாக தான் இருந்துச்சு. 1962 வருஷத்துலேருந்து 1985 வருஷம் வரைக்கும் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினராகவே இருந்திருக்காங்க. இந்த காலகட்டத்தில் பொது சுகாதாரம், சமூக நலம், கல்வி, வீட்டு வசதி என பல முக்கிய துறைகளுக்கு அமைச்சராகவும் பதவி வகித்து மகாராஷ்டிரா அரசியலில் ஒரு தவிர்க்க முடியாத பெண் தலைவராக மாறினாங்க. இதோட அவங்களோட பயணம் நிற்கலை. 1991 வருஷத்தில் நடந்த பொது தேர்தலில் அமராவதி தொகுதியில் இருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு டெல்லிக்குள்ளே நுழைஞ்சாங்க. இவங்களுடைய நேர்மையும் நீண்ட கால அரசியல் அனுபவத்தையும் பார்த்து 2004 வருஷம் ராஜஸ்தான் மாநிலத்தோட முதல் பெண் ஆளுநராக அப்போதைய அரசாங்கம் இவங்களை நியமித்தது. இப்படி படிப்படியாக உயர்ந்து வந்த பிரதிபா பாட்டில் அவர்களின் வாழ்க்கையில் 2007 வருஷம் ஒரு மிகப்பெரிய வரலாற்று திருப்புமுனை ஏற்பட்டுச்சு. அப்போதைய ஆளும் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி சார்பாக இந்தியாவின் 12வது குடியரசுத் தலைவர் வேட்பாளராக இவங்க பெயர் அறிவிக்கப்பட்டது. ஜூலை மாதம் 19ஆம் தேதி 2007 வருஷத்தில் இந்திய வரலாறை உற்று நோக்கிய அந்த குடியரசுத் தலைவர் தேர்தல் நடந்துச்சு. இவருக்கு எதிராக அப்போதைய துணை ஜனாதிபதியாக இருந்த பாஜக ஆதரவு பெற்ற பலமான வேட்பாளர் பைரன் சிங் ஷெகாவத் களம் இறங்கினார். ஆனால் தேர்தல் முடிவுகள் வந்தப்போ ஒட்டுமொத்த இந்தியாவும் ஆச்சரியப்பட்டுச்சு. பிரதீபா பாட்டில் அவர்கள் மிக அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் பைரன் சிங் ஷெகாவத்தை தோற்கடித்து பிரம்மாண்ட வெற்றி பெற்றாங்க. 2007 வருஷம் ஜூலை மாதம் 25ஆம் தேதி இந்தியாவின் முதலாவது பெண் குடியரசுத் தலைவர் அப்படிங்கிற வரலாற்று பெருமையோட பதவி பிரமாணம் எடுத்துக்கிட்டாங்க. மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் குடியரசுத் தலைவரும் இவங்க தான். இவங்க ஜனாதிபதியாக பதவியேற்ற அந்த நிமிடம் இந்தியாவின் கோடிக்கணக்கான பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை கொடுத்துச்சு. ஆனால் நாணயத்துக்கு எப்படி 2 பக்கம் இருக்கோ அதே மாதிரி இவங்களோட 5 ஆண்டு கால பதவி காலத்தில் உலகையே உலுக்கிய சில அதிரடியான சர்ச்சைகளும் வெடிச்சது. பிரதீபா பாட்டில் அவர்கள் தன் பதவி காலத்தில் உலக நாடுகள் பலவற்றுக்கு அரசு முறை பயணம் மேற்கொண்டாங்க. ஆனால் இவங்க மொத்தம் 252 முறை வெளிநாட்டுக்கு பயணம் செஞ்சுருக்காங்க அப்படின்னும் அதுக்காக இந்திய அரசாங்கத்தோட வரிப்பணம் சுமார் 205 கோடி ரூபாய் செலவழிக்கப்பட்டது அப்படின்னும் ஒரு தகவல் வெளியாகி அந்த சமயத்தில் மிகப்பெரிய விவாத பொருளாக மாறுச்சு. ஒரு ஜனாதிபதியின் பயணத்திற்கு இவ்வளவு பெரிய தொகையா அப்படின்னு எதிர்க்கட்சிகள் பயங்கரமாக கேள்வி எழுப்புனாங்க. அடுத்த சர்ச்சைன்னு பார்த்தா இவங்க ஜனாதிபதியாக இருந்தப்போ வெளிநாட்டு தலைவர்கள் மற்றும் பல அமைப்புகள் மூலமாக இவங்களுக்கு பல மதிப்புமிக்க அரசு பரிசு பொருட்கள் கிடைச்சது. வழக்கமாக ஜனாதிபதி பதவிக்காலம் முடிஞ்சதும் அந்த பொருட்கள் எல்லாமே அரசாங்கத்தோட ட்ரெஷரியில் ஒப்படைக்கப்படணும்.
ஆனால் பிரதீபா பாட்டில் அவர்கள் ஓய்வு பெற்ற பிறகு தனக்கு கிடைச்ச சில பரிசு பொருட்களை தன்னோட சொந்த ஊரான ஜல்கானில் உள்ள ஒரு அருங்காட்சியகத்திற்கு எடுத்து போயிட்டாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு எழுந்துச்சு. இதுக்காக ஆர்டிஐ மூலமாக பல கேள்விகள் கேட்கப்பட்டு அதுக்கப்புறமா அந்த பொருட்கள் திரும்ப ஒப்படைக்கப்பட்டது தனி கதை. சர்ச்சைகள் விமர்சனங்கள் ஒரு புறம் இருந்தாலுமே ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்து வக்கீலாகி அமைச்சராகி ஆளுநராகி இறுதியாக இந்தியாவின் முதல் பெண் ஜனாதிபதியாக உயர்ந்த இவங்களோட சாதனை பயணம் சாதாரணமானது கிடையாது. இந்திய பெண்களாலையுமே சில உயரிய பதவிகளை திறம்பட வகிக்க முடியும் அப்படிங்கிறத உலகிற்கு நிரூபித்தவங்க தான் பிரதீபா பாட்டில் அவர்கள். இந்தியாவின் முதல் பெண் ஜனாதிபதியான பிரதீபா பாட்டில் அவர்களோட நீண்ட அரசியல் பயணத்தை பற்றியும் அவங்கள சுற்றி இருந்த இந்த சர்ச்சைகளை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.